அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டைன் ஆர் பிலோ சஸ்டைனால மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, எக்ஸ்பைரி டேலுடைய 0 to 0 கால் அதுவும் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்றதையும் பார்த்துருப்பீங்க. அதுவும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 24,700 புட்டு 92 rupeesக்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். காலையில் அரெஸ்ட் ஆனவங்க தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கலையா, இறங்குச்சு ஏறுச்சு. ஆனா அது அடுத்த கால்குலேஷன், அடுத்த வேல்யூக்கு போயிடுவது. புரியுதுங்களா? இப்போ இங்கிருந்து இறங்கினவரு ஒரு விலையில் வந்தா திரும்பணும் ஆறு டவுன் ஆகும். அது திரும்பினது ஏன் இதுக்கு மேல போக முடியல? இதெல்லாமே மேக்ஸ். நம்ம புள்ளிகள்ல மட்டும்தான் நீங்க எவ்வளவு இது என்ன பண்ணாலும் புள்ளிகள் நம்ம கால்குலேஷன் புள்ளிகள்ல மட்டும்தான் செயல்படுதுங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே உணர்த்திருப்பீங்க. அப்போ ரூல், நான் சொல்லி கொடுத்த ரூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க. எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும், எல்லாமே சொல்லியிருக்கோம். அதை மட்டும் பயன்படுத்தும். இப்போ நிஃப்டி இப்போ என்ன இருக்கும், இன்னைக்கு கண்டிப்பா ஏறி இருக்கும். நாம போயிட்டு மார்க்கெட்ல ஏதாவது இந்த நியூஸ் வந்தது, இல்ல இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு, இல்ல இங்க பிரைஸ் ஆக்ஷன் இப்படி இருந்துச்சு நம்ம ஏதாவது சொல்றோமா? கிடையாதுல்ல. ஒரு வேல்யூவை போட்டு அந்த வேல்யூ மட்டும் இங்க மேட்ச் பண்ணி சொல்றோம். ஆனா இங்க சொல்ற வேல்யூவை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். இது சும்மா ஒரு அடிஷனல் ரெஃபரன்ஸ், சிந்திக்கணுங்கிறதுக்காக. சிந்திச்சு நீங்க அதை சார்ந்து படிப்பீங்க. நீங்களே பிராக்டிஸ் பண்ணலாம். மேக்ஸ் சார்ந்து படிங்க. சூப்பரா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே 0 to 0 கால்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் பண்ணிருப்பீங்க. நம்ம டைமிங் முதற்கொண்டு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றத பாருங்க. ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு பர்ஃபெக்டா அது ஒர்க் ஆகி எப்படி ப்ராஃபிட் அந்த இதை வந்து அடிக்குது, ஏன் அப்படிங்கறதுல உங்களுக்குள்ள கேள்வி எடுத்து சிந்திங்க. நிறைய விஷயங்கள் அதனால உங்களால கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்பைரி டேல தான் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இல்ல சார் எனக்கு எக்ஸ்பைரி டேல பண்ணாலே ரொம்ப இதா இருக்கு, பிரீமியம் மெல்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில போய் ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் போய் பாருங்க, இன்னும் சுவாரஸ்யமா இருக்குது மேக்ஸ்ல. புரியுதுங்களா? அவ்வளவு அருமையா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் டிசைடர் என்ன நடந்திருக்கு. ஸ்மார்ட் டிசைடர்ல கால் வச்சிருக்கேன், போட்டு வச்சிருக்கேன். ஸ்மார்ட் டிசைடர்ல பாருங்க, இங்க பை சிக்னல் கொடுக்குது. அது ட்ரிகர் பண்ணது, கன்ஃபார்ம் பண்ணது, இது பறந்துருச்சு. கன்ஃபார்ம் பண்ண உடனே பறந்துட்டாங்க. இதுல பை ட்ரிகர் மட்டும் தான் பண்ணிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல. செல்லு இதுல எங்க கன்சல்டேஷன் தான், என்ட்ரியே இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள். அப்ப இந்த இடத்துல மேக்ஸ் வேல்யூவும் இருந்தா எப்படி இருக்குங்க? சூப்பர் இல்லையா? அதுக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம், பப்ளிக் நம்ம கொடுக்கறது இல்லை. சப்ஸ்கிரிப்ஷனே இருந்தாலும் எவ்வளவு அழகா இந்த இடத்துல வரும்பொழுது இதை ட்ரிகர் பண்ணி எடுத்துட்டு போகுதுன்னா, இங்க மேக்ஸ் வேல்யூ இருந்தா கண்ணை மூடிட்டு நம்மளும் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல மிஸ் பண்ணவே கூடாது நம்ம ஸ்டூடெண்ட். மேக்ஸ் வேல்யூ இருக்கும் பொழுது மேக்ஸ் வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட். அங்க இங்க இந்த இடம் வரும் பொழுது இன்னும் பெட்டர். அதே போல நாளைக்கு வீடியோஸ் லெவல்ஸ் வராது. நான் அவுட் ஆஃப் செஷன். மறுபடியும் மண்டே வீடியோவில் சந்திப்போம். அல்லது வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயே இல்ல ஃப்ரீ மார்க்கெட் இதுவும் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.